நான் உன்னை பார்த்துட்டேன் குருநாதா, வி ஷால் கெட் வெல்த். நீ இருந்தபடியா அது செல்வம் வரும், செல்வா இல்லை. அதெல்லாம் துறைகளுக்கும் மற்றவங்களோட வித்தியாசம். அவங்கள பின்னால் என்ன எல்லாம் வரும், அவங்க அதுக்கு முன்னால் போடுறோம். நத்திங் டு. ஒரே பேரை பார்த்துருக்கேன் இல்லை, அவங்களோட உள்ள அத்தனையும் கொடுத்துருவாங்க. அடுத்த செகண்டுக்கு என்ன நடக்க போது அடுத்த ஒன்றுக்கு கருத்தையும் கிடையாது, கடன் பண்ணி கொடுக்குறோம். என்ன சொல்கிறார்? பட் த boon that is worth praying for by me is that alone. அதே ஒரு ஆத்மன் சொல்கிறேன், அதை பற்றி மட்டும் சொல். இது நம்மளோட உபனிஷதங்களோட வெற்றி. நீங்கள் சரியாக படித்து பார்க்கணும், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு நேரம் காணாது. ஆகவே இது வைராக்கியம். என்ன அவனுக்கு என்ன வேணும்? இந்த ஞானம் வேணும். அவையெல்லாம் அமைச்சுக்கோ. இல்லை டார்கெட் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்று பாருங்கள். அதுதான் எனக்கு இந்த 6வது அத்தியாயம் சரியான விருப்பம். அவன் இந்த வழியில் போய் கொண்டிருக்கான், ஆனால் உடல் விழுந்துட்டு அந்த பரம்பொருள்னு அவனுக்கு சுவர்க்கத்துக்கு அனுப்பி யோசிச்சு பாருங்கள். அதில் அற்புதம் என்னென்னா, நீ எவ்வளவு அம்மா நான் இதில் ஸ்பெயினில் ஒரு ஹோட்டலில் தங்கினேன் 4 நாள், 420 ஈரோ அந்த ஹோட்டல் தாங்க, நானும் என் ஃப்ரெண்ட். அப்போ அடுத்தது என்ன, மை 3 days கேட்டுவிட்டேன். அதனால் மை கிரெடிட் கார்டு அவ்வளோ நான் இருக்காதில்ல என்ன நடந்தோம். அப்போ நீ உள்ள பணத்தை கொண்டு போயிட்டு வந்தால் மற்ற ஹோட்டல்லேருந்து திரும்பி வரணும். அது மாதிரி நீ எவ்வளோ புண்ணியம் செய்தாலும் அது பெரிய புண்ணியம் கொண்டு இருக்காது. அது முடிய என்ன நீங்கள் திங்கி திரும்பி வரணும். அது மட்டும் இல்லை, நீ அங்கே போய் சுவர்க்கத்தை அனுபவிச்சா இல்லையோ அந்த சம்ஸ்காரம் வாசனைலாம் இருக்கும். இங்கே வந்து நான் தந்தடி கொண்டிருப்பேன். நீ பிறந்திருப்பா ஏழையா, ஆனால் ஆசையெல்லாம் கார்வனம் கொண்டிருப்பாய். அப்போ அவ்வளோங்குதா. ஆனால் இந்த 6வது அத்தியாயப்படி இந்த என்ன சொல்கிறது, சத்தியோ முக்தி சொல்லுங்க, அதாவது ஆத்ம ஞானம், ஜீவன் முக்தி, அதை தேடி போகிறவங்களுக்கு இல்லை தற்செயலாக தவறின என் பெருமான் அந்த சுவர்க்கத்துக்கு அனுப்பி நீண்ட காலம் கொண்டு ஒரு வார்த்தை வருது. இல்லை அவன் ஆசை நிறைவேறும் வரையும் இல்லை வச்சு போட்டு நண்டு கதை ஒன்று சொன்னான். அந்த இதை பற்றி அந்த பாரிஸில் இருக்கிற எங்கள் ஆர்கிட்ட சொன்னாங்க. அது ஆர்கிட்ட சொன்னேன், அங்கே சொன்னேன். இதை பற்றி சொல்ல வந்தேன். எப்படி இந்த இறைவன் திருவள்ளுவர் இந்த உலகத்திலே இந்த பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் ஹனிமூனுக்கு பாரிஸ் தான் போகிறோம், ஃப்ரான்ஸில் அவ்வளோன நாடு. அங்கே உலகத்தில் உள்ள பெஸ்ட் ஆஃப் சாமெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் வேண்டி வச்சுக்கேன். நான் அதை என்ன சொன்னேன்டா, சுகந்தி அம்மா நானும் போய் அது மாதிரி இன்னொரு பேக்கு வேணும்ண்டே டொரண்டோவில் ஓடுதையும் கிடையாது, அதை ரிப்பேர் பண்ணி நான் பாய்ச்சி கொண்டிருக்கேன் 2005ஆம் ஆண்டு. அப்போ என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு அங்கே போனேன். அதில் பெரிய ஒரு மால், பெஸ்ட் ஆஃப் திங் இந்த உலகத்தில் இருக்குது அங்கே இருக்குது. அது சொன்னால் ஹியர்ஸ் அ கிரெடிட் கார்டு, என்ன வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டேக். அது நிறைய இருந்தது அந்த கிரெடிட். அப்போ நான் போகிறோம், கிட்டத்தட்ட 3/4 மணி தியாலம். நான் அதை உங்கள்கிட்ட சொன்னேன், யார்கிட்ட சொன்னேன், என்ன அந்த பொம்பளையில் இன்னும் இருந்தேன்னா 100 ஈரோ அது வரையும் இருக்குது, பியூட்டிஃபுல். அப்படி நான் வந்தோடனே போய் கொண்டிருக்கேன். கடைசியாக எல்லாம் முடிஞ்ச ஓடியில் வந்துட்டேன். அது சொல்கிறா, யூ டோன்ட் பை எனிதிங், யூ ஆர் நாட் இம்ப்ரெஸ்ட். இல்லை கவனம் கேளுங்க. ஏன்னா எனக்கு அந்த பெருமான்ற இந்த திருவருளம் தான் பார்க்குறது. அவன் சொன்னால் அந்த இந்தியாவிலேருந்து வந்தா பணமும் இருக்காது, சாமானும் நிற்பாங்க. என்னடா ஸ்ட்ரேஞ்ச், அதான் நமக்கு தெரியாது, ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் யூ ஆர்ன்ட்டு. நான் அட்லீஸ்ட் பை சம்திங் சொன்னான். அவள் சரி வா நீ என்னை கூட்டி போனால் நல்ல ஒரு ஷேவிங் ஏதோ ஒன்று இருந்தது செட்டு, ஓகே இதை கூட்டு வெளியில் வந்து எனக்கே ஏண்டா இவ்வளவு சாமான் இருக்குன்னு ஆகலான்னு. நான் மற்ற இடத்துலையும் பார்த்தேன், இந்த கோல்டு எல்லாம் பார்த்தேன்னா. அப்போ தான் இந்த சுலோகம் ஞாபகம் வந்து, நீ என் பெருமான் சோர்க்கிறதுக்கு அனுப்பி இல்லை எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கழுவி கொண்டு விட்டபடியா இல்லை அந்த பொருள் இதெல்லாம் அந்த பாருங்க இல்லை, அதானே பியூட்டிஃபுல். அப்போ சுதந்திரம் விளங்க. அப்போ இது யாருக்கு சொன்னது? இந்த ஞானத்தை அடையிற சத்தியோ முக்தி, ஜீவன் முக்தி, அதை அடையிறதுக்கு, இந்த ஞானம் அடையிறதுக்குள்ள எனவே விவேக வைராக்கிய ஷட்சம்பத் மூக்ஷுத்வா இது 4 வேணும். சரி, என் பெருமான் கொடுப்பார். நீ அந்த வழியில் போய் கொண்டிருந்தேன், அதானே நீ சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அல்ல. அப்போ இப்போ எங்கே வருவோம்? நம்மளோட யோக வசிஷ்டா அங்கடா மணி இங்கே
இதில் ஜோக் என்னண்டா, இந்த அத்தியாயத்தில் பேர் வைராக்கிய பிரகரணம். என்னது அது? முதலாவது ஒரு சாதகர், அவர் பேர் என்ன? நடான பெயர். யத சர்வாணி பூதானி பிரதிபாந்தி சிதானி ச யத்ரைவோ சமமம் சாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமஹ. Salutation to that reality in which all the elements and all the animate and inanimate beings shine as if they have an independent existence and in which they exist for a time and into which they merge. இதான் prayer இந்த புத்தகத்தை பரவாயில்ல படிச்சிடும். Salutation to that consciousness which is the source of apparently distinct threefold divisions of knower, knowledge and known, seer, sight and seen, doer, doing and deed. Salutation to that bliss absolute, the ocean of bliss, which is the life of all beings, whose happiness and unfoldment is derived from the shower of spray from that ocean of bliss. இதான் the prayer. அப்போ வைராக்கிய பிரகரணம் இதுதான் தொடக்கம். செக்ஷன் 1 டீலிங் வித் டிஸ்பேஷன். அதுதான் ஜோக். அப்போ சுருக்கமாக கதையை சொல்ல போனால், ராமர் அவருடைய 3 அப்பாட பமீர் எடுத்து அந்த பில்கிரிமேஜ் தீர்த்த யாத்திரை போனான். போய் திரும்பி வந்தோடனே ராமர் ஒரு மூலையிலேருந்து, இதுதான் வாழ்க்கையா, இதுதான் உலகமா, எல்லாம் உப்பு சப்பு இல்லாதன்னு சொல்லிக்கொண்டே இருக்கார். சாப்பாடு இதுன்று ஒரு விளையாட்டு இல்லை, ஆக்கோட காய்க்கிறல. அப்போ வந்திரையும் பார்த்து, இவர் விஸ்வாமித்திரர், தாடகை அப்படியானவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது, அது யாகம் செய்ய கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்தார். வந்து தசரதர்கிட்ட, நீ எந்த பெரிய மாறி வந்துறீங்க, நீ எதை வேண்டி வந்தீங்களோ அதுக்கு முதலே உங்களுக்கு கிடைத்திருன்னு சொல்லுங்க. அவர் வந்து ராமரை அனுப்ப போச்சு. ஒவ்வொரு 16 ரூபாய் இந்த பொடி என்ன ஒன்றும் தெரியாது இவனுக்கு, நான் மாறணும் நீ என்ன. அதில் அவர் கோபம் வந்து அப்போ வசிட்ட சொன்னார், இல்லை உங்களுக்கு தெரியாது, விஸ்வாமித்திரரில் அவருடைய எல்லா ஆயுதங்களும் இருக்குது. உண்மையில் அந்த ராமருக்கு கடைசி நிறைய ஆயுதம் கொடுத்தவர், அதனுடைய ஒரு பயமில்லை, அனுப்புவோம். அப்போ அந்நேரம் அந்த ராமரை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் பாதுகாப்போ என்ன சொல்கிறது அனுப்பிட்டோடனே அவன் போகும்போது சொன்னான், ராமர் அந்த யாத்திரையிருந்து வந்தோடனே இந்த சாப்பிட்றல இருக்கிறல முன்னுக்கு இருந்து இதுதான வாழ்க்கை, இதுதானா இது அப்படி சொல்லி கொண்டிருக்காரு. சரியா ஃபுல்லி டிப்ரெஷனும் இல்லை, அதான் நல்லா இருக்குது, ஆனால் என்லைட்டன்மெண்ட்னு இல்லை. அவன் சொல்கிறான் அதை அப்போ சொல்ல கூப்பிடும் அதை அவர். அப்போ ராமர் வாரார், வந்து அதுதான் வைராக்கிய பிரகடனம். அவருக்கு ஞானம் கிடைச்சவங்க இல்லை. என்ன சொல்கிறார் ராமர், my heart begins to question. Then you'll recently I went on a pilgrimage. During this period, a trend of thought has taken hold of me, robbing me of all hope in this world. எனக்கு ஒரு நம்பிக்கையும் எல்லாத்தையும் இழந்துட்டு. My heart begin to question. இதயம் கேள்வி கேட்குது. என்ன கேள்வி? What do people call happiness? ஆக்கள் சந்தேகம் பண்ணி சொல்கிறாங்க, அது என்னது? Can it be had in the ever-changing objects of this world? இந்த உலகத்தில் உள்ள பொருளால் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியுமா? ஒரு கேள்வி கேட்கும். வைராக்கிய பிரகடனம் படிக்கணும். சரி சார். All beings in this world take birth but to die. அவங்க பிறக்கிறதுக்கு பிறப்பதற்கே தொழிலாகி அப்போ முடியுங்க. அப்பா அது தேவாரம் வேறு மாதிரி அவர் முடிச்சுறார். அருமாலையா என்ன தேவாரத்தை மாடி விடுறான். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார், அதை விட இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றார்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்குது. முருகன் மன்னிப்பு தேவாரத்தை தான் நான் தேவாரத்தை சொல்லலாம். நான் சொல்ல என்ன சொல்கிறார், ஆல் பீயிங் இன் திஸ் வேர்ல்டு, இவங்க பிறக்கிற இருக்கிற சாகிறதுக்கு, அண்ட் தே டை டு பி போர்ன்.
ராமன் சொல்கிறேன் இதுதான் உலகம், இதை பார்த்து கொண்டானே. அதில் வெங்கடேஷன் சொல்கிறார், இவங்க இளவரசர்களாக போகலை இந்த யாத்திரைக்கு, சாதாரண ஆக்களா இந்த மக்களோட. அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து போகக்கூடியா இருந்தது. இவங்க எல்லோரும் கொம்மன் ஆக்களா போனபடியா எல்லாத்தையும் அரசியலுக்குள்ள அவர் புத்தர் மாதிரி ஒன்றையும் பார்க்கலையே அவர். இவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. நான் இப்படி சொன்னேன், இந்தியாவில் இறங்கின உடனே பார்த்தது 2 பக்கம் குஷ்டரோகிகள் பிச்சை பண்ணி கொண்டு இருக்காங்க திருச்சியில். இந்த முதலாவது நான் குஷ்டரோகி பார்த்து தான் முதல். அப்போ நாங்கள் போய் இருந்த அந்த வீடு அவங்க எனக்கு நல்லா கவனித்து கொண்டாங்க. அது வைஸ் சான்சலர், என்ன அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரிட்டையர்டு வைஸ் சான்சலர். வைஸ் சான்சலர்னா உபவேந்தர். அவரப்பா நான் எனக்கு பெரிய சந்தேகமாக இருந்தது, உங்களோட இலங்கையில் தமிழாக்களுக்கு தான் தேவாரம் தெரியுமாமே. ஏன்னா அவங்களே தெரியாது. தேவாரத்தை கேட்டிங்கன்னா கூப்பிடுவாங்க, யாரும் இந்த ஓதுவாரை கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் கொண்டு படியுங்கள் இல்லை, எனக்கு சரியாக இருக்கும், நான் படித்து போகிறேன். படிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர், தோடுடைய செவியன் விடையேறியோர், தூவன்மதி சூடி தூவன்மதி சூடி தூவன்மதி சூடி, காடுடைய சுடலை போடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன், எனது உள்ளங்கவர் கள்வன், எனது உள்ளங்கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணின் ஏத்த அருள் செய்த, பணிந்தேத்த அருள் செய்த, பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரமேவிய பம்மானிவன் அன்றே, பம்மானிவன் அன்றே, பம்மானிவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். இந்த தேவாத அவர் பாடு எனக்கு என்ன, அவர் அந்த வீட்டில் தங்கியிருந்தான் பாருங்க, என்ன இலங்கை பெருமையாக அவங்களுக்கு தேவாரம் தெரியும். அப்போ அந்த வீட்டில் அவரோட மருமகள் மகாலட்சுமி அழகுட உருவம். அங்கே பார்த்துட்டு வந்தது என்ன கிருஷ்ணர், இங்கே பார்த்துட்டு மகாலட்சுமி. இந்தியாவில் அது ஒன்று இருக்குது, எல்லாம் எக்ஸ்ட்ரீம். கொஞ்சம் நம்பானியில் அந்த பெரிய இதுவான பக்கத்தில் சுலம் இருக்கும். அப்போ நீ கேள்வியோப்பா, இங்கே இந்த இலங்கையில் மாடரேட் அப்படி எக்ஸ்ட்ரீம் இல்லை. ஆனால் அப்படி அவங்களுக்கு கொஸ்டின் வரல, அங்கே வருது. ஸோ அவர் என்ன சொல்கிறார், கொன கேட்கணும். என்ன, ஆல் பீயிங் இன் திஸ் வேர்ல்ட் டேக் பர்த் பட் டு டை. என்ன அது உபநிஷத்தில் வருது. நம்ம வெள்ளம் வட்டி விடுவோம் இல்லையா, விட்டோன்னே அந்த இது கிடக்கும். என்னது அது விழுந்தது முளைக்கும். சிலர் அந்த கண்டில் இதில் இருந்து என்னது அதில் இது வரும். அவர் என்ன சொல்கிறாருண்டா, இப்படி போகிறது இல்லை, அப்புறம் வைக்கிறது, அப்புறம் போகுது. இதுதான் மனிதன் வாழ்க்கை. 84 லட்சம் பிறகு எடுக்கணுமே இல்லையோ, இப்படி எடுத்துக்கொண்டு இரு. வயிறா அம்மா என்ன சொல்கிறேன், அதான் இல்லை, நமக்கெல்லாம் சத்தியம் முக்தி போகணும். போதும், பட்டதெல்லாம் போதும், பயன் தீர்ந்தழிந்தேன் இல்லை. இருக்குல்லே, அடித்தது போதும், அணைத்திட வேடும், அம்மையப்பா இனி ஆற்றேன்னு சொல்லுங்க, அழுங்கோ, கூப்பிடுங்க. எனக்கு தெரியாது. எஸ், என்ன சொல்கிறார், அதாவது I do not perceive any meaning in all these transient phenomena which the root of suffering comes in. இந்த உலகத்தில் என்னது வேறு என்னது எல்லாம் மாறிக்கொண்டு இல்லை, அது ஒன்றுமில்லாடி இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம், ஒரு குழந்தையரும் 12 வயதில் இந்த பொம்பளை எல்லாம் ஒன்றும் அப்படி இருப்பாங்க. அது கல்யாணம் கட்டி முடிஞ்சுன்னா 60 வரும் இல்லை, பிள்ளை தண்ணி இன்னும் மாற்றங்கள் இல்லை. நான் சொல்லிக்கொண்டேன். எனிவே என்ன சொல்கிறார், இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். கவனக்க குணமா, அன்ரிலேட்டட் பீயிங் கம் டுகெதர் and the mind conscious of a relationship between them. நான் உங்களோட மாப்பிள்ளை பொம்பளை பற்றி சொல்கிறேன், நல்லா எல்லாம் தெரியும், யாருன்னே தெரியாது இல்லை. அடுத்த நாள் அவர், ஜேசன் நீ சொல்லாது, அவர்
இப்போ நான் சொல்லலை, ராமர் சொல்கிறார். அது சொல்கிறார் பாருங்கள், ஒருத்தவங்களை வந்துட்டு என்னது relationship with them. Everything in this world is depend upon the mind, upon one's mental attitude. திடீரென பிரிக்க முடியாத டூ என்ன, ரெண்டு உடம்பு ஒரு உயிரா? சரி, உனக்கு தெரியாயா? On examination, the mind itself appears to be unreal. அதான ஒரு உண்மையான ஒரு வயது. அதான் ராமர் சொல்கிறார். நீ மைண்ட் பண்ணு சொல்கிறாய், விசாரம் பண்ணிப்பார். நானும் சொல்லுன்னு காய்ச்சேன். ஒரு எண்ணெய் தேடு முருகன் அலர்ட், ஒரு எண்ணெய் தேடு இல்லை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேர் இருக்கும், அது உருவம் இருக்கும், அது விவகாரம் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். சரிதானே? அப்போ அந்த நாமத்தையும் ரூபத்தையும் எடுத்தீங்கன்னா விவகாரம் அதோட போயிடும். அவன் எண்ணங்கள் எங்கே இருக்குது? எண்ணம் கூட தலைக்குள்ளே இருக்குது. முருகன் எங்கே இருக்குது? பிகாஸ் யூ ஆர் ஹோல்டிங் ஒன் டு. ராமர் சொன்னார் உடனே இந்த துறவியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கை இன்னொன்று எது என்ன அங்கே இருக்குது. இன்னொன்று இந்த இடத்துல வைராக்கியத்தை பற்றி இங்கே கவனம் இருக்கும். சுகுமார் வேக்கப், ஒவ்வொரு எண்ணத்தை எடுத்து பாருங்கள் நீங்கள், அவ்வளவும் அப்சன்ஸ் ஆஃப் வைராக்கியம். என்ன சரி சொல்லுங்க. அதாவது வைராக்கியம் இல்லை, அதால் நீ படுற அவ்வளோ கஷ்டம். ரெண்டு அதான் பாருங்க என்னது என்ன சொல்கிறார். ஒன் எக்ஸாமினே த மைண்ட் இட் செல்ஃப் அப்பியர்ஸ் டு பி அன்ரியல் பட் வி ஆர் பிவில்டட் பை இட். ஆனால் உன்னை படுத்துகிற வார்டு இந்த சூசைட் பண்ணுறவங்க இல்லை என்ன எண்ணமோ இல்லையோ முழுதும் எண்ணம். எல்லாம் இருக்கிறவனும் பெரிய கவலை என்னது எண்ணமோ இல்லையோ, ஒன்றுமில்லாமல் சந்தேகமாக இருக்கான், அதுவும் எண்ணமோ இல்லையோ. என்ன சொல்கிறார். We seem to be running after a mirage in the desert to Silek Avathos. அதாவது பாலைவனத்தில் காணல் நீரை தண்ணி என்று நீ குடிக்க போகிற, அதான் இந்த உலகம். அப்போ அடுத்தது லைஃப் ஸ்பேன் நீண்ட காலம் ஒன்றும் இல்லையோ ஆமாம் அந்நேரம். Even so is the lifespan, O sage. Its duration is like that of a water droplet on a leaf. என்னட்டு சொல்லுவாங்க, என்னம்மா இந்த வயது 18 19 என்ன காலு கை கட்டி 20 32 வயதா இந்த போய்ட்டு 19 இதெல்லாம் என்னது இல்லையோ 100 வயதில் இருந்துருக்கணும் இல்லையோ. எங்கே இருந்த நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், ராமர் சொல்கிறேன். சரியா நான் சொல்கிறேன். அந்த தாமரையில் இருக்க துணி நான் பார்த்துருக்கேன், இப்படி இருக்கும், ஒரு சின்ன ஒரு காற்றடிச்சு எப்படா அதுக்குள்ளே வந்துடும். அதுதான் வாழ்க்கை. இன்னொருத்தர் வருது, நீங்கள் இந்த பொரிக்கிறது வைப்பீங்களே என்ன தட்டு அடுப்பில், அதில் ஒரு சொட்டு தண்ணி விட்டு பாருங்க, புஷ்ஷன்னும் புஷுக்கண்ணும் போயிடும். இந்த உதாரணம் வருது ஒரு இடத்துல. இந்த வாழ்க்கையில் டியூரேஷன் எவ்வளோ காலத்துக்கு இந்த வாழ்க்கை இருக்குன்றது இந்த உதாரணம் வருது ஒரு இடத்துல. We may encompass the wind, we may break the space, we may string waves into garland, but we cannot pin our faith in the lifespan. அவர் நீ சொல்கிறார், நீ இந்த இவ்வளவு காலம் நான் இருக்க போகிறேன்றது மட்டும் நீ நம்ப முடியாது. என்னெல்லாம் நான் செய்யலாம்? என்ன சொல்கிறார், நான் அந்த விண்டை காற்றை பிடிக்கலாம், மற்றது இந்த வாகாயத்தை என்ன சொல்கிறான் பிரேக் உடைக்கலாம், இதெல்லாம் முடியாத காரியம். We may string waves into garland. இந்த அலையெல்லாம் ஒரு மாலையாக கோர்க்கலாம், இதெல்லாம் முடியாது. அது முடிந்தாலும் உனக்கு இருக்க வாழ்க்கையோட டியூரேஷன் என்ன சொல்கிறார், நோ லைஃப் ஸ்பேன். மேன் வெயின்லி சீக்ஸ் டு எக்ஸ்டெண்ட் ஹிஸ் லைஃப் ஸ்பேன் and thereby he ends more sorrows and extend the period of suffering. நீண்ட ஆயுள் எது கேட்குறேன். எஸ், இதில் அழகான ஒரு கதை. முதல்ல கடவுள் என்ன படைச்ச, நாயா மாட்டையா? அந்த கதை கொண்டு வருது. நாய்க்கு எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷம். அப்படி மாடு நாய் வேறு எஸ் இது மாடு அது எல்லாத்தையும் ஒன்று
இவன் மனிதனை படைச்சோன்னு நான் உனக்கும் 10 வருஷம் சொன்ன உடனே 10 வருஷமா இது காணாது. அவனே சொன்னான் அந்த நாய் கொடுத்தது மாட்டுக்கு கொடுத்தது இதெல்லாம் எனக்கு கொடு. அந்த வாழ்க்கையில் அப்படியே இருக்குது. நல்ல கதை கண்டுபிடிச்சி கொடுங்க ஒரு நம்ம இருக்கணும். அப்போ இல்லை முதல்ல கொஞ்ச நாள் அப்புறம் என்ன 50 சென்ட் அடுப்படிக்கு நாய் தேவையில்லை அப்படி தான் சொல்கிறேன். எப்படி நான் 50 போனஸ் பண்ணி கொடுத்துட்டேன் 40 வயதில். அப்போது நாய் என்ன வளர்றன்ட்டு என்ன ஏன் சத்தம் போட்டு விட்டுருப்பாங்க இல்லை அடிப்படிக்கு நாய் இல்லை இவங்க போகுது இந்த கதை போகுது இல்லையா. அதான் சொல்கிறேன் ராமர் சொல்கிறேன் நான் சொல்லலை மேன் அதுதான். பாருங்கள் அவன் கஷ்டத்தை துன்பத்தை நீ கூட்டுறான். ஆனால் இறைவன் இதை கொஞ்சம் நான் விளங்கப்படுத்தணும். இந்த பிராரப்தத்தில் ஒரு வயது சரி சுவாமி அடுப்பு 85 95 என்னம்மா பரவாயில்ல கொடுப்போம் கஷ்டப்படுறா முடியும் இல்லையே அப்படி சொல்லுவோமே அவன் சொல்ல இல்லைப்பா. அப்போ முட்டாள்தனமாக வாழ்ந்து அவ்வளோ காலத்தையும் இது பண்ணலாம். அறிவோடு வாழ்ந்தும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை நீ சரியான முறையில் வாழ்ந்தா நல்ல உடல் நலம் மனநலம் நல்லா வாழலாம். அதுக்கு எதிரமாக நீ முட்டாள்தனமாக வாழ்ந்தேன்டா வாழ்க்கை முழுக்க நோய். ஒரு நண்பர் இதில் எத்தனை பேர் இருக்காங்க பிறந்தோடு சாகும் வரையும் ஒரு நல்லான் இருக்கு. He lived up to 20 but he was buried when he is 80. Live up to சொல்லுங்க விளங்க 20 வயது வரையும் வாழ்ந்தார். ஆனால் அது புதைச்சது 80 என்ன அர்த்தம் அதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை என்ற அர்த்தம். ஒரு நாளைக்குள்ளேயே அது வாழ்க்கையா வெஜிடேட்டிங்னு சொல்கிறேன். இன்னும் அப்படி தான் நிறைய பேர். ஆனால் உண்மையான நீ ஒழுங்காக வாழ்ந்தண்டா இறைவன் கொடுத்த அவ்வளோ காலத்தை நீ வாழ்ந்து ஞானத்தை அடைஞ்சிடலாம். why not? அடுத்தது சொல்கிறார் டு த அன்வைஸ் நாலேஜ் ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் பேர்டன். இது வெங்கடேஷாந்த பெரிய ஃபேமஸ் ஸ்லோகம். பாரோ விவேக்கினா சாத்திரம் பாரோ ஞானம் ஜ ராகினா அசாந்தஸ்ய மனோபார பாரோ ஆத்மவிதோ விபுகு. டு த அன்வைஸ் நாலேஜ் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் த பேர்டன். அறிவில்லாதவனுக்கு பாத்திரம் படிச்சிருக்க அவங்க எல்லாம் தெரியுது ஆனால் பாரம் அவன் அதை பயன்படுத்த முடியாது. மற்றது டு ஒன் ஹூ இஸ் ஃபுல் ஆஃப் டிசைர்ஸ் ஈவன் விஸ்டம் இஸ் அ பேர்டன். அது போகணும் இது போகணும் கார் போகணுன்னு அது ஞான ஒரு பக்கம் இருக்குது அது பாரம் அவனை தடுக்கும். இது காட்டவில்லை நீ தவறா சொல் 2 பக்கம் பிடிப்பு. அடுத்தது டு ஒன் ஹூ இஸ் ரெஸ்ட்லெஸ் ஹிஸ் ஓன் மைண்ட் இஸ் அ பேர்டன். இல்லை நீ இப்படி துடிச்சு கொண்டிருக்க வந்து அவன்கிட்ட மனம் அவனுக்கு பாரம். ஆனால் மற்றது அண்ட் டு ஒன் ஹூ ஹாஸ் செல்ஃப் நாலேஜ் அதானே ஹூ ஹாஸ் நோ செல்ஃப் நாலேஜ் the one who has no self knowledge the body lifespan is a burden. அனுபடியாக இந்த ஆத்ம ஞானம் உள்ளவங்களாம் வாழ்கிறாங்கன்ற அர்த்தம்.